ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜோட ஆர்கனைசேஷன் வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஃப்ரிட்ஜ் டூர் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுக்கு வந்து ஏதாவது சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கிட்டு வர காய்கறிகளை வந்து எப்படி ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டோர் பண்ணுறது, அந்த மாதிரியான டிப்ஸும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து இதுதாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருப்பேன், அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சிங்கிள் டோரு. அது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி 16 வருஷம் ஆச்சுங்க. அது ரொம்ப வந்து உள்ளே வந்து ஐஸ் கட்டி பிடிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் கூலிங் வந்து அவ்வளோ சரியாக வந்து இருக்கலைங்க. அதனால் அதை நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு தான் இது வந்து வாங்கணும், புது ஃப்ரிட்ஜு. இது வந்து எல்ஜி கம்பெனியோடது. இது வந்து சூப்பராக இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு. இது வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னு இப்படி தாங்க இருக்கும். நிறைய பொருட்கள் வந்து நம்ம வச்சுக்கலாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜு. மேலே உள்ள ட்ரேயில் பார்த்தீங்கன்னா பால், தயிர் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். நான் வந்து பால் பாக்கெட் வந்து போட்டு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ட்ரேயில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்பமாவுங்க. ஆப்பமாவு வந்து கொஞ்சமாக இருந்துச்சு, அதனால் இந்த பவுலில் வந்து நான் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து பாதாம் பிசினுங்க. இது வந்து கோடை காலமாக இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி வந்து பாதாம் பிசின் வந்து அப்பப்போ வந்து ஊற வச்சுட்டு இருக்க முடியாது. இது ஊறுறதுக்கு வந்து டைம் ஆகும். அதனால் நான் வந்து கொஞ்சம் நிறைய வந்து பாதாம் பிசின் வந்து ஊற போட்டு இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நான் வந்து ஒரு கையில் திறக்கிறதுனால என்னால் திறக்க முடியல பாக்ஸை. இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்ம டக்குன்னு வந்து ஜூஸ் போடுறப்ப எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸுங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து இது வந்து பசும்பாலுங்க, காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ வெளியே வந்து பால் வச்சா வீணாக போயிடுதுங்க அடிக்கிற வெயிலுக்கு. அதனால நான் உள்ளே வந்து வச்சுருக்கேன். பாலை காய்ச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது வந்து வீணாக போகாமல் இருக்குங்க. ஏன்னா வெயில் வந்து அந்த மாதிரி அடிக்குது. அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள ட்ரேயில் வந்து இது வந்து ஊறுகாங்க, கடாரங்காய் ஊறுகாய் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். நிறைய போட்டிருக்கிறதுனால அதை நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். வெளியே வச்சா வீணாக போயிருண்டு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு இருக்குங்க. இந்த டப்பாவில் வந்து இட்லி மாவு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வந்து தக்காளிலாம் வந்து வச்சுருக்கேங்க. அந்த கூடை மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் வந்து நான் தக்காளி வச்சுருக்கேன். இப்போ இந்த 2வது ட்ரேயில் வந்து இவ்வளோ தாங்க வச்சுருக்கேன். அடுத்து கீழே உள்ள ட்ரேயில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் வந்து எப்படி வீணாக போகாமல் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம காய்கறிகள் வந்த உடனே அதை வந்து அப்படியே வந்து ஒவ்வொரு கேரி பேக்கில் வந்து அப்படியே போட்டு வச்சிடக்கூடாதுங்க. எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுமோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கும்போது தான் நம்மளுக்கு காய்கறிகள் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வச்சு யூஸ் பண்ண முடியும். நான் பார்த்தீங்கன்னா வெங்காயம், உருளைக்கிழங்குலாம் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து இந்த கூடையில் வந்து போட்டு வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் வந்து எப்போவுமே வந்து ஒன்றா போடக்கூடாதுங்க, தனித்தனியாக தான் போடணும். அதுக்கப்புறம் நான் காய்கறிகள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நான் ஆன்லைனில் வந்து வாங்கியிருந்தேங்க. அதாவது இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினதுக்கப்புறம் வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 6 பாக்ஸ் வந்து 200 ரூபாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து வாங்கினேன். இந்த பாக்ஸில் வந்து காய்கறிகள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நான் வந்து வாங்கி ஒரு 3 மாதமாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு வலை மாதிரி ஒரு ட்ரே வந்து கொடுத்துருக்காங்கங்க. இந்த ட்ரேயில் வந்து நம்ம காய்கறிகள் வைக்கும்போது சப்போஸ் அந்த காய்கறிகளில் கொஞ்சமாக வந்து தண்ணி இருந்தால் கூட அந்த ட்ரேயில் வந்து வடிஞ்சிட்டு நம்ம காய்கறிகள் வந்து எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. அதனால் இந்த ட்ரே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த 2 ட்ரேலேயும் வந்து நான் மல்லித்தலையும் புதினா தலையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து பச்சை மிளகாய் வந்து காம்பை வந்து கிள்ளிட்டு வச்சுருக்கேங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து பழுக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து போட்டு வச்சுருக்கேன். கருவேப்பிலை போடுறதுக்கு முன்னாடி அடியில் வந்து நியூஸ் பேப்பர் கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து கேரட்டை வந்து மேல் பாகத்துலேயும் அடிப்பாகத்துலேயும் கொஞ்சமாக வந்து கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேங்க. இப்படி நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மாத கணக்கானாலும் கேரட் வந்து வதங்காமல் வாடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து வெண்டைக்காயும் அப்படி தாங்க, மேல் பாகத்துலேயும் அடிப்பாகத்துலேயும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு வைக்கணும். அப்போ தான் வந்து வீணாக போகாமல் முத்தாமல் இருக்கும் வெண்டைக்காய். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கத்திரிக்காய் வந்து வச்சுருக்கேங்க. கத்திரிக்காயும் வந்து மேல் பாகத்தில் மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வந்து கத்திரிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே போல் பீட்ரூட் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து மறுநாளே வந்து வதங்கி போயிடுங்க. நம்ம எப்படி தான் வந்து ஸ்டோர் பண்ணாலுமே நீங்கள் இந்த மாதிரி மேல் பாகத்துலேயும் அடிப்பாகத்துலேயும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி பாருங்கள். 1 மாதம் ஆனாலும் அந்த பீட்ரூட் வந்து நீங்கள் அன்றைக்கி வாங்கின பீட்ரூட் மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நான் மாங்காய் வந்து வச்சுருக்கேன். மாங்காய் வந்து அப்படியே வந்து வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோடனே நல்லா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கூடையில் வந்து போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த காய்கறி பாக்ஸை வந்து நம்ம வரிசையாக வந்து இந்த மாதிரி அடுக்கி விட்டுக்கலாங்க. அடுக்கி விடும்போது பார்க்கறதுக்குமே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு கேரி பேக்கில் வந்து காய்கறிகள் வந்து போட்டு போட்டு முடிச்சு போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி பாக்ஸில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். அதாவது முக்கியமான காரணம் என்னென்னா காய்கறிகள் வந்து ரொம்ப நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இந்த பாக்ஸில் வந்து போடும்போது. எப்போவுமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜை வந்து ஒரு குப்பை மாதிரி வந்து போட்டு வைக்கக்கூடாதுங்க. நம்ம என்ன பொருட்கள் எடுக்கிறோமோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அந்த இடத்துலேயே வந்து நம்ம மறுபடியும் வந்து வைக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து எப்போவுமே வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. இதுவும் வந்து ஒரு சின்ன டிப்பு தாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் எலுமிச்சைப்பழம் வந்து வச்சுருக்கேங்க. எலுமிச்சைப்பழத்தை இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்து போட்டு நல்லா சுற்றிட்டு ஒரு கேரி பேக்கில் வந்து போட்டு வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வந்து அழுகி போகாமல் இருக்குங்க. நீங்கள் வந்து தனித்தனியாக கூட எலுமிச்சைப்பழத்தை ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து மொத்தமாகவே வந்து நியூஸ் பேப்பரில் போட்டு சுருட்டி அப்படியே வந்து வச்சுருவேங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை பாக்ஸ் இருக்குங்க. கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து மாங்காய் வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ட்ரேயில் வந்து இவ்வளோ தாங்க இருக்குது. எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வந்து பொருட்கள் வந்து வைக்கும்போது அழகாக வந்து அடுக்கி வைக்கும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. நம்ம கண்ணா பின்னான்னு வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து வச்சிடக்கூடாது. இப்போ அடுத்து வந்து லாஸ்ட் அந்த ஃப்ரூட் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தாங்க வச்சுருக்கேன். மாதுளம்பழம், அதுக்கப்புறம் ஆரஞ்சு இருக்குது. ஆப்பிள் வந்து சரியாக போச்சு வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தர்பூசணி பழம் வந்து வச்சுருக்கேங்க. இது வந்து நல்லா பெருசாகவே இருக்குங்க ட்ரே. நான் எவ்வளோ பெரிய தர்பூசணி பழத்தை உள்ளார வச்சுருக்க பாருங்கள். எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. வெயில் நாளுங்கிறதுனால தர்பூசணி பழம் எப்போவுமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. ஃப்ரூட்ஸ் ட்ரேயில் நான் அவ்வளோதாங்க வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருக்கேன். இன்னுமே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து அதில் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா பாக்ஸ் வந்து ரொம்ப வந்து பெருசாக இருக்குங்க. நான் வந்து அவ்வளோதான் வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஃப்ரிட்ஜ் டோர் வந்து பார்த்துடலாம். அதில் வந்து என்ன பொருட்கள்லாம் வச்சுருக்காண்டு. இது வந்து முட்டை வைக்கிற ட்ரேங்க. முட்டை வந்து காலி ஆயிடுச்சு, அதனால அதில் வந்து ஒன்றுமே இல்லை. ட்ரே முட்டை வாங்கி தான் இனிமேல் வைக்கணும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் பாட்டில் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து அப்பளங்க, இந்த உளுந்து அப்பளம்னு சொல்லுவாங்களோ அந்த இதுங்க. அது வந்து நான் ஃப்ரிட்ஜில் தாங்க வைப்பேன். வெளியே வச்சா வீணாக போயிடும், பூசணை பூத்து போயிடும். அதனால் ஃப்ரிட்ஜ் உள்ளார வந்து இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுருப்பேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா டேங்க் பவுடர், அதுக்கப்புறம் கடலை மாவு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது மாதிரி மசாலா பொருட்கள்லாம் வந்து இந்த மாதிரி நான் கிளிப் போட்டு வச்சுருப்பேங்க. இப்போ பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு கீழே வந்து சிந்தவும் சிந்தாது, காற்றும் போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே உள்ள பாக்ஸில் பார்த்திங்கன்னா இதில் வந்து டேட்ஸ் வந்து போட்டிருக்கேங்க, பேரிச்சம்பழம். எப்போவுமே வந்து டெய்லி வந்து ஒரு 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதனால் நான் ஃப்ரிட்ஜிலே வந்து எப்போவுமே போட்டு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சைங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரத்த சோகை இருக்கிறவங்களாம் வந்து இது வந்து டெய்லி வந்து நைட்டு ஒரு 4 5 அந்த திராட்சையை வந்து தண்ணியில் ஊற போட்டுட்டு காலையில் வந்து அந்த தண்ணியோட அந்த திராட்சையை வந்து சாப்பிடும்போது சீக்கிரமே வந்து ரத்தம் வந்து அதிகரிக்குங்க. இது வந்து ரொம்பவே நல்லது. நீங்களும் வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாஸ், டொமேட்டோ கெச்சப் இருக்குது. அதுக்கப்புறம் ஊறுகாய் பாட்டில், அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொக்கோ பவுடர் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இது வந்து சோயா சாஸ், அதுக்கப்புறம் மில்க் மெய்ட், இதெல்லாம் வந்து இந்த இதில் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதாம் பருப்பும் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் 2 பாக்ஸ்லேயும் வந்து பாதாமும் முந்திரியும் வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தாங்க நல்லது. ஏன்னா வெளியே வச்சா சீக்கிரம் வந்து பூச்சி வண்டு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே உள்ள ட்ரேயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் வந்து வச்சுருக்கேங்க. தேங்காய் வந்து நிறைய வந்து உடச்சாச்சு எங்கள் வீட்டில். அது வீணாக போயிரும்ல, அதுக்காக வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி வந்து கீழே உள்ள ட்ரேயில் வந்து சாய்ச்சி வச்சுருக்கேன். இதை வந்து சாதாரணமாக வைக்கக்கூடாதுங்க. இது உள்ளே வந்து சால்ட்டு இருக்குது பாருங்கள், டேபிள் சால்ட், அதை வந்து உள்ளே வந்து நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வைக்கும்போது எவ்வளோ நாளானாலும் தேங்காய் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, வீணாக போகாது. அந்த மாதிரி தான் நான் எல்லா தேங்காயிலையும் வந்து சால்ட்டு வந்து தடவி விட்டுட்டு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மெக்கானிக் சொன்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னென்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி கண்ணாடிக்கு வந்து நிறைய ஆன்லைனில் வந்து ஸ்டிக்கர்ஸ் மாதிரி அது சின்ன மேட்டு மாதிரி வந்து கொடுக்குறாங்களா, அது வந்து நம்ம நிறைய பேர் வந்து வாங்கி இந்த மாதிரி வந்து போட்டிருப்போம். நானும் கூட அது மாதிரி தான் வந்து போடலான்னு நினச்சிருந்தேன். ஆனால் அந்த மெக்கானிக் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி நம்ம மேட் வந்து மேலே அந்த மாதிரி போடும்போது அதில் உள்ள கூலிங் வந்து மேலேயே அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிக்கும். கீழே உள்ள ட்ரேக்கு வந்து அந்த கூலிங் வந்து வராது, அதாவது ஈவனாக வந்து கூலிங் வந்து வராது. அதனால் இந்த கிளாஸ் மேலே வந்து
வந்து எந்த ஒரு ஸ்டிக்கரும் அதாவது மேட்டோ எதுவுமே வந்து நீங்கள் அதில் வந்து போடாதீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய டிசைனாக வந்து ஆன்லைனில் விற்கிறதுனால அது அழகாக வந்து வாங்கி ஒட்டி விடுறாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுருந்தால் இனிமேல் அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா கூலிங் வந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வந்தால் தான் பொருட்கள் வந்து வீணாக போகாமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர் வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் வந்து அப்படியே ஒரே பக்கமாகவே நின்றுமாங்க. அதனால் வந்து நீங்களும் வந்து இனிமேல் அந்த தப்பை வந்து செய்யாதீங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது பட்டன் வந்து மேலே உள்ளது வந்து ஃப்ரீசருக்குங்க, கீழே உள்ளது வந்து ஃப்ரிட்ஜுக்குங்க. நம்மளுக்கு கோடை காலமாக இருந்தால் ஒரு 3, 4 அந்த மாதிரியில் வச்சுக்கலாம். குளிர்காலமாக இருந்தால் 1ல் வச்சா கூட போதுங்க. நல்லா வந்து கூலிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து மேட் வந்து வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து இப்போவே ரிமூவ் பண்ணிடுங்க. நான் ஃப்ரிட்ஜ் மெக்கானிக் வந்து எனக்கு சொன்னதுனால நான் அதை வந்து வாங்கி போடலை. அதனால் வந்து நான் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் வந்து எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க அளவு நான் ஃப்ரீசரில் வந்து அதிகமாக பொருட்கள் வந்து வச்சுக்க மாட்டேங்க. முக்கியமான பொருட்கள் மட்டும், அதாவது நம்மளுக்கு தேவைப்படுற பொருட்கள் மட்டும் நான் வந்து வச்சுருப்பேன். இந்த பாக்ஸில் மேலே உள்ள பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் புளி 3மே வந்து வச்சுருக்கேங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணும்போது அந்த பொருட்களோட நிறம் வந்து மாறாமல் இருக்குங்க. மிளகாய்த்தூள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின புதுசில் நல்லா செக்கச்செவேன்னு இருக்கும். அது கொஞ்ச நாளே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து கலர் வந்து மாறிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணி பாருங்கள். நம்ம வாங்கி எப்படி அரைச்சோமோ அதே கலர்லேயே வந்து இருக்கும். அதே போல் புளியும் வந்து கருத்து போகாமல் நம்ம வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அப்படியே வந்து இருக்குங்க. இப்போ கீழே உள்ள ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நான் ஐஸ்கிரீம்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்காக. அதுக்கப்புறம் இதில் வந்து ஐஸு க்யூப் போடுற ட்ரே தாங்க இது. அதுக்கப்புறம் மட்டன் சிக்கன் ஏதாவது வாங்கினா நான் அதை வந்து பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி நான் ஐஸ்கிரீம் பாக்ஸ் பக்கத்தில் வந்து அதை அப்படியே வந்து வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஐஸ் ட்ரே வந்து இருக்குங்க. இதை வந்து நம்ம இப்படி வந்து இழுத்து விட்டோம்னா அழகாக வந்து அந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து அந்த கீழே உள்ள பாக்ஸில் வந்து கலெக்ட் ஆயிரும். நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆயிருங்க. இந்த மாதிரி தான் வந்து இப்போ உள்ள ஃப்ரிட்ஜில் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீசர் டோரில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள செல்ஃபில் வந்து நான் காளான், பன்னீர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து வச்சுருப்பேங்க. இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே உள்ள இதில் பார்த்தீங்கன்னா சமோசா சீட் வந்து வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து வச்சா தான் வீணாக போகாமல் இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, ஃப்ரீசரில் வந்து இது மட்டும்தான் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் டோரில் வந்து நான் இது போல் ஒரு அட்டையில் வந்து பேப்பரை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து காந்தம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து இதில் வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற பொருட்கள் வந்து ஏதாவது தீர்ந்து போச்சுன்னா அதை வந்து நம்ம இதில் வந்து எழுதி வச்சுக்கலாங்க. இப்படி எழுதி வைக்கும்போது நம்ம வெளியே போகும்போது டக்குன்னு இந்த ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்ன பொருட்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த லிஸ்ட்டை பார்த்தே நம்ம வந்து போய் வாங்கிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒட்டி வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் வந்து இந்த மாதிரி கிளிப்பில் வந்து காந்தத்தை வந்து வச்சு ஒட்டியிருக்கேன். இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கும்போது அதை வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எக்ஸ்பைரி ஆகிற பொருட்கள் வந்து நம்ம சீக்கிரம் எக்ஸ்பைரி ஆகிற பொருட்கள்லாம் நம்ம இதில் கூட எழுதி வச்சுக்கலாம். அப்போ பார்க்கும்போது இதெல்லாம் வந்து சீக்கிரம் எக்ஸ்பைரி ஆகிடுது, நம்ம வந்து யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தோணும். இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறது ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுவும் ஒரு சின்ன ஐடியா தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்பவே முக்கியமான விஷயம்னு கூட இது சொல்லலாங்க. நம்ம ஃப்ரிட்ஜை வந்து சுவரை ஒட்டி எப்போவுமே வந்து வைக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கேப் இருக்கணுங்க. இந்த மாதிரி கேப் இட்டு வைக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த ஃப்ரிட்ஜோட ஹீட் வந்து வெளியே வந்து தாராளமாக போகும். நீங்கள் சுவரை ஒட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து வச்சிட்டிங்கன்னா அது வந்து வெளியே போக வாய்ப்பு இல்லாமல் என்ன ஆகும்னா ஃப்ரிட்ஜ் வந்து வெடிச்சிருங்க. இது வந்து நீங்கள் ரொம்பவே வந்து கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னே சொல்லுவேன் நான். கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு கேப் இட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜை வந்து வைக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் ஃப்ரிட்ஜை வந்து கொஞ்சம் ஒட்டி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இட்டு நீங்கள் தள்ளி வைங்க. அதுதான் வந்து ரொம்பவே நல்லது. இது வந்து ரொம்ப வந்து முக்கியமான விஷயங்க. நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து எப்படி உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இதில் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த மிஸ்டேக்கை வந்து சரி பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுட்டு ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.